சரியா? இங்கே பாருங்கள், இதில் சக்தி முதல்கள் நாங்கள் பார்த்தோம். ஒளி முதல்கள்னு சொன்னால் ஒளியை கொடுக்குறது. அப்போ அப்படியே பார்க்குறோன்னா சக்தி முதல்கள்னு சொன்னால் யார்? சக்தியை பிறப்பிக்கிறாக்களுக்கு சொல்கிற பேர் தான் சக்தி முதல்கள். பொதுவாக மெயினான பிரதான சக்தி முதல் யாருன்னு கேட்டால் சூரியன். அது இல்லாமல் உயிர்த்திணிவுகள், சுவட்டு எரிபொருள்கள், காற்று, சரியா? வேற யார்? பாயும் நீர், கடல் அலை, வற்றப்பெருக்கு, புவி வெப்பம், அணுக்கரு, இவங்க எல்லாருமே சக்தியை பிறப்பிக்கிற சக்தி முதல்கள். நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன், சரியா? இப்போ சக்தி நுகரப்படும் சந்தர்ப்பங்களும் சக்தி முதல்களும். சக்தி எப்படி நுகரப்படுது, சரியா? எப்படி சக்தியை பாவிக்கிறோம். இப்போ நாங்கள் மிளகாயை உலர்த்துறதுக்கு வெளியே வச்சு என்ன சக்தியை பயன்படுத்துகிறோம்? சூரியனை. அப்போ சூரிய சக்தியை பயன்படுத்துகிறோம். வாகனம் ஓட்டுறதுக்கு பெட்ரோல், டீசல் மாதிரி உள்ள இந்த சுவட்டு எரிபொருள்களை பயன்படுத்துகிறோம். உணவு சமைக்க எல்பி வாயு, இல்லாட்டி கரண்ட், இல்லாட்டி உயிர்த்திணிவு அந்த விறகு, அது இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஆடைகள் அயன் பண்ணுறதுக்கு என்னத்தை பயன்படுத்துகிறோம்? கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இல்லாட்டி சிரட்டையில் வச்சு தாக்குறது, அப்போ அப்படி பயன்படுத்துகிறோம். அப்போ இதெல்லாம் சக்தி முதல்களை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம்னு சொல்கிறது. தண்ணியை சூடாக்குறதுக்கு எல்பி கேஸ், கரண்ட்டை, சுவட்டு எரிபொருள்களை, உயிர்த்திணிவுகளை பயன்படுத்துகிறோம். சரி, இது நாங்கள் எப்படி இந்த சக்திகளை நாங்கள் பாவிக்கிறோம்னு சொல்கிறது, சரியா? அடுத்தது சூரிய சக்தி. இது தான் பிரதான சக்தி முதல். யார் பிரதான சக்தி முதல்? யார்? அவர் தான் சூரியன். தாவரங்கள் உணவு தயாரிக்கிறோம்னா ஒளித்தொகுப்புக்கு, சரியா? ஒளித்தொகுப்புக்கு யார் பயன்படுத்தப்படுற? இந்த சூரிய ஒளி தான் பயன்படுத்தப்படுது, சரியா? அதோட தாவரங்கள் உணவு உற்பத்தி செய்கிறதான ஒளித்தொகுப்பு, அந்த உணவில் சேமிக்கப்படுற சக்தி கூட சூரியனில் இருந்து தான் பெறப்படுது, சரியா? அப்போ இந்த ஒளி சக்தியால் என்னென்ன பிரயோகம்? எங்களுக்கு உடுப்பு காய வைக்கலும், வேறு என்ன செய்யலும்? சூரிய அடுப்பால் உணவு சமைக்கலும், வேறு அந்த சோலார் பேனல் சிக்குது அப்படின்னா அந்த சூரிய கலங்கள் அப்படின்னா பகல் டைமில் வைக்கிற, ராவ் டைமில் லைட் பற்றும். அதில் உள்ள இப்படி சக்தியெல்லாம் சேமித்து வச்சு ராவ் டைமில் லைட் பற்றும். அப்போ இதில் தானியங்கள், மிளகாய், துணிகளை உலர்த்தேலும், சூரிய அடுப்பால் உணவு சமைக்கலும், வேறு என்னது? நீரை சூடாக்குறதுக்கு பயன்படுத்தப்படுது. சூரிய கலங்கள் அப்படின்னா ஒளியை வச்சுக்கொண்டு கரண்ட் உற்பத்தி செய்கிறது, அதை லைட் பத்துறன்னு சொல்லி சொன்னேன் அது. அப்போ சூரிய ஒளியோட பயன்கள் இதுகள், சரியா? அடுத்தது வெப்பநிலையை அளவிடுறதுக்காக வேண்டி, வெப்பநிலையை அளவிடுறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் வெப்பமானியை பயன்படுத்துகிறாங்க. வெப்பநிலையை அளவிடுறதுக்கு யாரை பயன்படுத்துகிற? வெப்பமானிகளை பயன்படுத்துகிறாங்க. வெப்பமானிகளில் பாகை செல்சியஸ்ன்னு சொல்கிற அளவிடை ஒன்றிக்குது, அதை வச்சு கொண்டு தான் வெப்பநிலையை அளக்குற. சரி, இப்போ உயிர்த்திணிவு ஒன்று சொன்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். உயிர்த்திணிவு ஒன்று சொல்கிறது என்னன்னு சொன்னால் எரிபொருளை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தாவரத்திட, விலங்குட, தாவரம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விலங்குட ஏதாச்சும் ஒரு பகுதி, அவங்களுக்கு உயிர்த்திணிவுன்னு சொல்லி சொல்கிறேன். உதாரணம் சிரட்டை, இது என்னது? ஒரு தாவரத்தோட பகுதி. இப்போ என்னது? உமி இல்லாட்டி மரத்தூள், வைக்கோல், இது பழுதடைஞ்ச மரக்கறி, அது உணவு கழிவுகள், இவங்க எல்லாரும் என்னது? தாவரங்களோட பகுதிகள், விலங்குகளோட பகுதிகள். இந்த தாவர விலங்கு பகுதிகளை எரிபொருளை பயன்படுத்துகிறே தான் உயிர் திணிவு, சரியா? இதில் அடங்கிக்கிற சக்தியும் சூரியனில் இருந்து தான் பெறப்படுது, சரியா? அடுத்து சுவட்டு எரிபொருள். சுவட்டு எரிபொருள்னு சொன்னால் என்ன? பெட்ரோல், டீசல், விளங்கிச்சா? இது அந்த எல்பி கேஸ், அதெல்லாம் மண்ணெண்ணெய், அதெல்லாம் சுவட்டு எரிபொருள், சரியா? இந்த சுவட்டு எரிபொருள் பாருங்கள், பெட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? கார் இதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பெரிய பெரிய வாகனத்துக்கெல்லாம் டீசல் யூஸ் பண்ணுற, அடுப்புக்கு இந்த எல்பி கேஸ் அது யூஸ் பண்ணுற. அடுத்து டிராக்டருக்கு டீசல் யூஸ் பண்ணுற, ட்ரெயினுக்கு டீசல் யூஸ் பண்ணுற. அடுத்து சில விளக்குகளுக்கு மண்ணெண்ணெய், சரி லாம்பூன்னு சொல்லி செல்வாங்க மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணுற. அப்போ சுவட்டெரிபொருள்கள் எப்போ பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி தந்துக்கிறாங்க. அடுத்து சுவட்டெரிபொருள் எங்கே இருக்கும்? பொதுவாக மண்ணுக்கு கீழே தான் நிற்கும். சவுதி அரேபியாவில் இதெல்லாம் எடுப்பாங்க, சரி? அதை எடுக்கிற இது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் காலத்தில் முடிஞ்சிடும். அது சொல்லி நாங்கள் இவரை சிக்கனாக பாவிக்கிறோம். ஏன்னா மீள பாவிக்கலை. இப்போ லாமனை போட்டு பற்ற வச்ச போகிற மறுபடியும் பாவிக்கலுமா? இயலாது, விளைஞ்சா? அடுத்து காற்று. காற்று எந்தக்கு பயன்படுத்துகிறாங்க? நெல் அறுவடைக்கு போகிறவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒவ்வொன்றை காய வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, சரியா? அடுத்து இந்த காற்றாலைகளை எந்தக்கு பயன்படுத்தினாங்க? காற்றாலைகளை ஏன் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் பண்டைய காலத்தில் தானியங்களை அரைக்க, நீரை இறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த காலத்தில் கரண்ட் உற்பத்தி செய்ய பயன்படுத்துகிறாங்க. காற்றாலைகளை அந்த காலத்தில் தானியம் அரைக்கவும் நீரை இறைக்கவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த காலத்தில் கரண்ட் உற்பத்தி செய்ய பயன்படுத்துகிறாங்க. இலங்கையில் காத்தாலைகளை வச்சு கரண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் அம்மாந்தோட்டையும் புத்தளமும், சரியா? அடுத்து பாயும் நீர். தண்ணி பாஞ்சிட்டிக்கிற நேரம், ஒரு நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி பாஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அதில் ஒரு சக்தி ஒண்டிக்கும், விளைச்சா? அப்படி அந்த தண்ணி பாயிற நேரம் அதை வச்சு கொண்டு
அதில் வர வச்சுக்கொண்டு சக்தியை வச்சு பயன்படுத்துகிறோம். அப்போ முதல் காலத்தில் அந்த நீரில் இருந்து வர சக்தியை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் தானியம் மறைக்கவும் மர ஆலைகளை இயக்கவும். சரியா? நீர்மீன் உற்பத்தி நிலையம். நீர்மின் உற்பத்தி நிலையம்னு சொன்னால் எப்படி இங்கே தான் தண்ணியில் இருந்து கரண்ட் உற்பத்தி செய்கிற என்னென்னு சொன்னால் ஒன்றாவது உயரமான இடத்துல சரியா நிறைய சக்தியோட தண்ணியை சேமித்து வைக்கிற. சரியா? அடுத்து இங்கே ஒரு சுழலி ஒண்டிக்கும், இப்படி சுழலி ஒண்டிக்கும். இங்கேருந்து தண்ணி ஃபாஸ்ட்டாக வேகமாக இதில் படுற நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த சுழலியில் பட்டு என்ன செய்யுது, கரண்ட் உற்பத்தி ஆகுது. என்னது, உயர்ந்த இடத்துல நீர் சேமிக்கப்பட்டு வச்சுருந்துச்சு, அது வேகமாக பாயிற நேரம் சுழலியில் பட்டு கரண்ட் உருவாகுது. சரியா? அப்போ இது உயர்ந்த இடத்துலேருந்து கீழே பாயிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்றில் தான் இது இருக்கும். அடுத்து என்னது, கடல் அலைகள். கடல் அலைகள்னு சொல்கிறது என்னது, கடலில் உள்ள அலையிலே சக்தி இருக்குது. சரியா? அப்போ கடல் அலைகள் நிறைய சக்தியை உற்பத்தி செய்யணும்னு சொல்லிக்குது. சரியா? அடுத்து கடல் அலையில் இருந்தும் என்ன செய்கிறாங்க, கரண்ட்டை உற்பத்தி செய்கிறாங்க. சரியா? கடலில் மிதக்கும் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் கடல் அலையின் சக்தி மின்சக்தியாக மாற்றப்படுகிறது. கடலில் மிதக்கிற மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்குது. சரி, அதில் தான் செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிறது. இதுக்கும் சுழலிகள் பயன்படுத்துகிறாங்க. சுழலிகளை யூஸ் பண்ணி தான் இங்கேயும் செய்கிறாங்கன்னு சொல்லிக்குது. அடுத்து வற்றுப்பெருக்கு அலைகள். வற்றுப்பெருக்கு அலைகள்னு சொன்னால் சூரியன் சந்திரன்ட ஈர்ப்பு விசை காரணமாக இப்படி இப்போ சூரியனுக்கு தானே சூரியன் எங்களோட இந்த தண்ணிக்கிட்டு வைங்கள, சூரியன் தண்ணியை இழுக்கும். சரி, சந்திரன் இழுக்கும், அந்த இழுக்கும். அந்த ஈர்ப்பு விசையோட அளவு அடிப்படையில் கொண்டு சமுத்திரத்தில் நீர் மட்டம் மாறும். இப்படி உள்ள தண்ணி இப்படியாகும் விளங்கிச்சா? அப்போ அப்படியே நீர் மட்டம் மாறப்போகுது. சரியா? இதில் எப்படின்னு சொன்னால் இதில் இப்படி எனர்ஜி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்ப்பேன். என்னன்னு சொன்னால் பெருக்கம்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, பெருக்கம்னு சொன்னால் கடல் தண்ணீட மட்டம் உயர்ற நேரம் கரையில் உள்ள நீர் தேக்கத்திற்குள் கரையில் உள்ள நீர் தேக்கத்திட்டு கடல் தண்ணி பாயும். அப்படின்டா இது கடல் தண்ணி, இது கரையில் இருக்கிற ஒரு நீர்த்தேக்கம். இப்போ என்ன நடக்குது, இந்த ஈர்ப்பு விசையால் கடலில் உள்ள தண்ணியோட மட்டம் அதிகரிக்கிற நேரம் தண்ணி குடிச்சு என்ன செய்யும், இதில் உள்ள தண்ணி இந்த தேக்கத்திற்கு போகும். அதான் சொல்கிறாங்க. விளங்கிச்சா? அடுத்து வற்றுதல்னு சொன்னால் இப்போ தேக்கம் இங்கே நினைக்குது, இப்போ எங்களோட கடல் இங்கே நினைக்குது, இப்போ தண்ணி குறையுது. இப்போ என்ன செய்யும், தேக்கத்தில் உள்ள தண்ணி கடலுக்கு போயிடும். விளங்கிச்சா? பெருக்கம்னு சொல்கிறது கடல் தண்ணி பெருகிற நேரம் தேக்கத்திற்கு போகிற. வற்றுதல்னு சொன்னால் கடல் தண்ணி வற்றி போகிற நேரம் அங்கேருந்து இங்கே தண்ணி வர. சரியா? இப்படி இதை வச்சு கொண்டு என்ன செய்கிற, கரண்ட்டை உற்பத்தி செய்கிறாங்க. பயனுள்ள மின் உற்பத்திக்கு நீர்மட்டத்தின் பெரிய வேறுபாடு காணப்பட வேண்டும். இந்த பாருங்க, அண்மை காலத்தில் 3 மீட்டரை விட அதிகமாக இருந்துச்சா கடல் மட்டத்தில் நீர் வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புவி வெப்பம். புவியில் உள்ள வெப்பம் இதே அதை வச்சு கொண்டும் என்ன, அதுவும் ஒரு சக்தி முதல். சரியா? புவியின் அகத்தே உள்ள அதிக வெப்பமான பிரதேசங்களுக்கு குழாய் மூலம் நீரை அனுப்பும் போது அது நீராவியாக மாறுகின்றது. பூமி இதே அதில் உள்ளுக்குள்ள இடங்களுக்கு நாங்கள் இது உள்ளுக்கு போவோம், அப்படி சூடு தானே. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு குழாயால் தண்ணி அனுப்புகிற நேரம் சூடு கூட என்ன செய்யும், தண்ணி ஆவியாக மாறும். அப்போ தண்ணி ஆவியாக மாறுது. சரியா? இதை வச்சு கொண்டு என்ன செய்கிறாங்க, கரண்ட்டை உருவாக்குறாங்களாம். அடுத்து கருசக்தி. சரியா? இதிலெல்லாம் வச்சு கொண்டு தான் கூட பொம்ஸ் எல்லாம் செய்கிறேன். சரி, இந்த கருசக்தியெல்லாம் வச்சு கொண்டு தான் என்ன செய்கிறேன், பொம்ஸ் எல்லாம் செய்கிறேன். பாருங்கள், தொழில்நுட்ப நுணுக்கங்களை பயன்படுத்தி அணுவிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் சக்தி கருசக்தி எனப்படும். அணுவை பற்றி நீங்கள் படிப்பீங்க. சரி, எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறது அணுவால். இந்த நிறைய தொழில்நுட்ப இதெல்லாம் பயன்படுத்தி இந்த அணுவில் இருந்து பெற்றுக்கொள்கிற சக்திக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கருசக்தின்னு சொல்கிறாங்க. சரி, அணுக்கள்னு சொல்கிறது அவ்வளோ சின்ன 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 துகள்கள். சரியா? அதில் நடக்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளால் நிறைய சக்தி என்ன செய்யுது, வெப்பமாக வெளியேறுது. இதை வச்சுக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பாருங்கள், வெளியிடப்படும் வெப்ப சக்தி நீராவியை உருவாக்கி வெப்ப சக்தி நீராவியை உருவாக்கி என்ன செய்யுது, சுழல்றதால இங்கேயும் கரண்ட் உற்பத்தி செய்யப்படுது. இதாலையும் கரண்ட் உற்பத்தி செய்கிறாங்க. சரியா? பெருமளவு சக்தி பிறப்பிக்கப்பட்டாலும் இது நிறைய சக்தியை கொடுக்கும், ஆனால் இது ஆபத்தானது. சரியா? அடுத்தது சக்தி முதல்களின் பயன்பாடும் வரலாற்று மாற்றம். சரியா? வேலை செய்கிறதுக்கு சக்தி தேவை. பொதுவாக வேலை செய்கிற ஆற்றலுக்கு தான் சக்தின்னு பேர். சரியா? அப்போ வேலை செய்வதற்கு சக்தி தேவை. எந்தக்கு
உடலை வந்து சூடாக்குறதுக்கு, உணவு சமைக்கிறதுக்கு, குளிர் ஊட்டுறதுக்கு, டிவி அது இதெல்லாம் பார்க்க, வாகனம் இயங்க, இதுகளுக்கு எல்லாம் வந்து என்னது சக்தி வந்து தேவை. பிரதான சக்தி முதல்கள் சரியா, மெயினானது வந்து சூரியன் சரியா. காலத்தில் பிரதான சக்தி முதலாக சூரியன், விறகு, காற்று அப்படியெல்லாம் இருந்துச்சான் சரியா. காலத்தில் வந்து காற்றுட சக்தியால் இயங்கக்கூடிய என்னது பாய்மர கப்பல்களும் பயன்படுத்தினாங்க சரியா. சக்தி வளங்களின் சிக்கனமான பயன்பாடு. சுவட்டெரிபொருள் நான் சொன்னேன், நீங்கள் சுவட்டெரிபொருள் வந்து நாங்கள் சிக்கனாக பாவிக்கணும். வேண்டாம் ஒருக்க பாவிச்சா ஒரு இடத்துங்களை பாவிக்கல, அது முடிஞ்சிடும் சரியா. அடுத்து வந்து மீண்டும் உருவாகும் நிலை. இது வந்து அதே மாதிரி இந்த சுவட்டெரிபொருள்கள் மீண்டும் உருவாகிறதுக்கு பல மில்லியன் வருஷ காலம் வந்து என்ன செய்யும், எடுக்கும். அடுத்து வந்து எதிர்கால சந்ததியில் அதை சும்மா ஒரு பாயிண்ட் ஒன்று தந்திக்குது. அப்போ நீங்கள் என்னான்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், சக்தி முதல்கள்ன்ற என்ன, சக்தியை பிறப்பிக்கும் மூலங்கள் சக்தி முதல்கள் எனப்படும் சரி. அடுத்தது வந்து சக்தின்னு சொன்னால் என்னான்னு கேட்டால், சக்தி முதல்கள்னு சொன்னால் என்னென்னு சொல்லிக்கிட்டானே, சக்தின்னு சொல்லி என்னன்னு கேட்டால் வேலை செய்யும் ஆற்றல் சக்தி எனப்படும். இதெல்லாம் வந்து சக்தி முதல்கள். பாருங்கள், இப்போ பாருங்கள், மிளகாயை உலர்த்துறதுக்கு வந்து சூரியன் வந்து பயன்படுத்தப்படுது முதன்மை சக்தி முதலாக. அதுதான் முதன்மையான சக்தி முதல் யாருன்னு கேட்டால் நீங்கள் சூரியன். மிளகாயை உலர்த்த சூரியன், வாகனத்தை ஓட்டுறதுக்கு பெட்ரோல், டீசல், அவங்களுக்கு என்ன பேர், சுவட்டி எரிபொருள் சரியா, சுவட்டி எரிபொருள். உணவு சமைக்கிறதுக்கு வந்து விறகலம் என்னது, ஒரு தாவரத்திட பகுதி, தாவர விலங்குகளோட பகுதிகளுக்கு சொல்கிற பேர் என்னது, உயிர்த்திணிவு சரியா. அடுத்து ஆடைகளை வந்து உடுப்பு அயன் பண்ணுறதுக்கு கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க, சிரட்டை அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சூரிய சக்தியோட மெயினான வேலைகள். அடுத்து வந்து வெப்பநிலை அளக்கிறது பாகை செல்சியஸ். உயர்த்திணிவுன்னு சொன்னீங்கன்னா எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய தாவர விலங்கோட பகுதிகள் சரித்தானே. அடுத்து வந்து சுவட்டெரிபொருள்கள்னு சொன்னால் என்ன சொன்னேன், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் அதுகள். அடுத்து காற்றும் வந்து என்ன செய்யுது, சக்தியை வந்து பிறப்பிக்குது. அப்போ இலங்கையில் எங்கெங்கே அந்த காற்று ஆலைகளால் மின் உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்லிக்குது. அடுத்து பாயிர தண்ணியால், தண்ணி வந்து பாஞ்சோடும் தானே, அதை வச்சு கொண்டும் வந்து என்ன செய்கிறாங்க, சக்தியை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இப்படி உயரமான இடத்துல தேங்கி வச்சு அதை வந்து பாய விட்ற நேரம், சுழலில் பட்டு சுற்றுற நேரம் கரண்ட் வந்து உருவாகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அடுத்து வந்து கடல் அலைகளை வச்சு யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து வற்றுப்பெருக்கலைகள். வற்றுப்பெருக்கலைன்னு சொன்ன என்னது, புவி சந்திரண்டையும் சூரியனும் என்ன செய்கிற, அவங்களோட புவி சந்திரண்டையும் ஈர்ப்பு விசை காரணமாக கடலில் நீர்மட்டம் கூடும் குறையும். அப்போ அந்த கூடுற நேரம் கூட உள்ள தண்ணி அப்படியே தேக்கத்துக்கு போகும், குறையிற நேரம் தேக்கத்தில் உள்ள தண்ணி அப்படியே கடலுக்கு வரும், அந்த சீன் சரியா. அடுத்து வந்தீங்கன்னா புவியிட வெப்பம் பூமியிட உள்ளுக்கு போக 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 சூடு கூட, அப்போ தண்ணியை உள்ளுக்கு அனுப்புகிற நேரம் தண்ணி ஆவியாக மாறும், அதை வச்சுக்கொண்டு கரண்ட் செய்கிறாங்க. டேஞ்சரானது எதுன்னு கேட்டால் என்னது, இந்த அணுக்கரு சரியா, கருசக்தி தான் வந்து டேஞ்சர் ஆனது சரியா.